ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ தான். ஒரு 5 o'clock போல் வீட்டிலேருந்து குளிச்சுட்டு 5:30 போல் பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டோம். இது எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து ஷேர் ஆட்டோ மூலமாக ஒரு ஆளுக்கு 10 rupees கொடுத்து காவல்கிணறு ஜங்ஷன் போனோம். நானும் அம்மாவும் ஆட்டோவில் போயிருந்தோம். தங்கச்சியும் அப்பாவும் வந்து பைக்கில் வந்துட்டாங்க விளக்குக்கு. அங்கேருந்து பஸ்ஸில் போகிறதா பிளானு. போகிற வழியில் பார்த்தா ரயில்வே கேட் அடைச்சி போட்டுட்டாங்க. ரயில்வே கேட் அடைச்சதுனால வந்து நாங்கள் கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 10 minutes. எங்கள் அப்பாவும் தங்கச்சியும் ஃபஸ்ட்டே போயிட்டாங்க. நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ரயில்வே கேட்டில் ட்ரெயின் கிராஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி விட்ட பிறகு நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். அங்கேயும் கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், பஸ் வரல. அப்புறம் சரின்னு சொல்லி அங்கேருந்தும் ஷேர் ஆட்டோவில் கன்னியாகுமரியே போயிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 1/2 hour தான். அப்போ 50 rupees கொடுத்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா கொடுத்து நாங்கள் வந்து கன்னியாகுமரிக்கு போயிட்டோம். ஒரு 6:30 போலலாம் நாங்கள் அங்கே போயிட்டோம். அப்புறம் அங்கேருந்து உள்ளே போனால் நாங்கள் சன்ரைஸ் பார்த்துடலான்னு பார்த்தோம். பார்க்க முடியலை எங்களால். எங்கள் பாட்டி இறந்துருந்ததுனால 41 நாள் கழிஞ்ச பிறகு கடல் குளிக்கணும்னு சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க. நானும் தங்கச்சி நாங்கள் குளிக்கலாமா அப்படி சொல்லிட்டு சைடில் நின்றுட்டு அம்மாவும் அப்பாவும் தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட நாங்களும் கம்பெனி கொடுக்குறதுக்காக காலையிலே போயிருந்தோம். ரொம்ப கூட்டம். அன்றைக்கி வந்து தை அமாவாசை, அதனால் வந்து கன்னியாகுமரியில் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே நுழையிற இடம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு ரொம்ப கூட்டம் தெரியலை. அப்புறம் உள்ளே போயிட்டு திருவள்ளுவர் சில பக்கத்தில் நல்லா சூரியன் வந்து பெருசாக இருந்துச்சு, பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போகலாம்ப்பா அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பாட்டின்னு சொல்லிவிட்டு அந்த வியூ எல்லாம் சூப்பராக இருந்ததுனால அங்கேருந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருந்தோம். பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. காலையிலே 5 o'clock முன்னாடியே வந்திருப்பாங்க போல். குளிக்கிற இடத்த பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. அப்புறம் பாப்பா வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தா தண்ணியை பார்த்தோன்னே. நான் அழுவான்னு நினச்சேன், நல்லா ஜாலியாக இருந்தா. அவளையும் கொஞ்சம் காலெலாம் நினச்சிட்டு தலைக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு நாங்களும் அப்படி தான் தெளிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து ஆதியான்னு நேம் எழுதி வச்சுட்டு சூப்பராக அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டோம்.